ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக வர்றதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இந்த மெத்தட் தான் நான் லாஸ்ட் 2 இயர்ஸாக ட்ரை பண்ணுறேன். சப்பாத்தி செம்ம சாஃப்டாக வரும். ஃபர்ஸ்ட் நீங்கள் மாவில் கொஞ்சோண்டு உப்பு எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு தண்ணியை கொஞ்சம் ரொம்ப கொதிக்க விடாமல் ஒரு அளவு வார்மாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது கூட நம்ம ஆட் பண்ணி நல்லா அப்படியே பிணைஞ்சிக்கலாம். நெய் நீங்கள் உருக்கியும் ஆட் பண்ணலாம், இல்லை அப்படியே கூட நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப கட்டியாக பிணைஞ்சிடாதீங்க, கொஞ்சம் லூஸாகவே மாவை பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. பூரிக்கு மாவு பிணையும் போது மட்டும்தான் மாவு நல்லா கட்டியாக இருக்கணும். இந்த சப்பாத்திக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிறது தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கொடுக்கும். பிணைஞ்சி வச்ச மாவு நம்ம சப்பாத்தி தேய்க்கும் போது கட்டையில் ஒட்டாமல் வர்றதுக்கு தனியாக ஒரு தட்டில் கோதுமை மாவு எடுத்து அதில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேய்ங்க. சப்பாத்தி ரொம்பவே சூப்பராக வரும், ஒட்டாமலேயும் இருக்கும். இப்போ பாருங்கள், ரொம்பவே சாஃப்டான சப்பாத்தி ரெடி. இது ஆயில் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம சுகர் எதுக்கு ஆட் பண்ணலான்னு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கலாம். சுகர் ஆட் பண்ணுறதுனால சப்பாத்தியோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.